வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியலைசேஷன் அது எப்படி நம்மளோட பழக்க நடத்தைகளை சிறப்புப்படுத்துகிறது, செம்மையாக்குகிறது. சோஷியலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் பிஹேவியர், ரிஃபைன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்களுக்கு நம்ம பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், சிலவங்க மனுஷங்களோட பேசி பழகிறத காட்டிலும் ஒரு அவங்களோட செல்ல பிராணிகளோட இனிமையாக பழகுவாங்க, அதுகளுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அது நம்ம தனிமையாக ஆயிட்டோம், நம்மளுக்கு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதுபோல் மனம் இருக்குது. அது மனம் ரொம்ப என்ன இருக்கு, விரிந்து பறந்த யோசனைகள் இல்லை, அங்கே ரொம்ப குறுகிய எண்ண நோக்கங்கள் இருக்குது. அதனால் அவங்க ஒரு மிருகத்தோட பழகிறாங்க, விலங்குகளோட பழகிறாங்க, செல்ல பிராணிகளோட பழகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஏற்புடையது தான். இது மனுஷங்களோட தான் பேசி பழகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. நம்மளோட என்ன செல்ல பிராணிகள், சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள், பசுக்கிட்ட, அப்புறம் அது போலெல்லாம் பழகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது அது ஏற்புடையது தான். ஆனால் அதில் அவங்க ரொம்ப ரிஃபைனாக இருப்பாங்கல்ல. சிலவங்க மனுஷங்களோட தான் பேசுவாங்க, பெரியவங்களோட பேசுகிறதுக்கும், தன் வயது ஒருத்தவங்களோட பேசுகிறதுக்கும், இல்லை இன்னும் சின்ன பசங்களோட பழகிறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு நிறைய என்ன பண்ண தெரியும். அதுக்கு பழகிறதுக்கு உண்டான அந்த நுணுக்கங்கள், அதுக்குண்டான அந்த சாமர்த்தியமெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். அப்போது அவங்கள போல் உள்ளவங்க இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது. நம்மளுக்கு இத்தனை வயது ஆயிருக்கு, அதனால் சில விஷயங்களை வயதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பழசு, இப்போ இப்போ இத்தனை வயது தாண்டி இருக்கிறோம், ஒரு 35 வயசு தாண்டி இருக்கிறாங்க ஒருத்தங்க, ஒரு மேலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீமேலாக இருந்தாலும் பரவாயில்ல, உதாரணத்துக்கு தானே சொல்கிறோம். அப்போ ஒரு 35 வயசு ஒரு ஆண், அப்படி இல்லை 35 வயசு ஒரு பெண் அப்படின்னு சொன்னால், அவங்களோட சென்று போன நிகழ்வுகள், 35 வயசு இன்றைக்கி இருக்குன்னா 34 வருஷத்தில் அவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எது கிடைச்சது எப்படி பயன்படுத்திக்கலையோ, அதை பற்றி எல்லாமே யோசித்து இருக்கிறத காட்டிலும், இப்போ அதெல்லாம் யோசிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும், என்ன பயன் அதில் மாற்றிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணால் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் அ கொஷின் மார்க் தான். அங்கே 0 தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா சென்று போல நிகழ்வுகளில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தவறாக இருக்குன்னு வைங்க, அந்த தவறு மீண்டும் நடக்காமல் வேணால் திருத்திக்க முடியுமே தவிர அந்த தவறையே மாற்றிட முடியாது இல்லையா. ஒரு உதாரணமாக, நேற்று மதியம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சரியாக சாப்பிடல, 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ போனோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், போன இடத்துல ஒரு நண்பர்கள் வீடு, உறவினர்கள் வீடு தான். அங்கே போகும்போது கையில் எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான பேகை அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். அது அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்த வாரம் நம்மளை அவங்க பார்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லோரும் நட்பை எப்படி பண்ணுறோம், இந்த சனி ஞாயிறு நாம் ஒரு நண்பர்களோட பார்க்குறதுக்கு போனால் அவங்க அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை ஒரு வாரம் தாண்டி வருவாங்க. அது மாதிரி ஒரு ரெசிப்ரோகேட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற நட்பு வட்டாரம், உறவினர்கள் குழு அப்படின்னு செய்ய வைங்க. அடுத்த வாரம் அவங்க வரத்துக்கு இருக்கிற டேர்ன் வரும்போது நம்ம விட்டுட்டு போன பேகை நம்மள்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அது வந்துடும். அதுக்குள்ளே என்ன சாமான் இருந்தாலும், முக்கியமான தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் கொண்டு தருவாங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு மொபைலு, அதுபோல் சாமான இருந்தாலும், ஒரு கிட்டி பேகு அப்படி ஆனாலும் அது ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே நம்மளுக்கு திரும்பி வந்து சேர்ந்துடும். இட் வில் ரீச் தி ஓனர் அப்படின்னு வைங்க. அப்போது ஒரு நாள் விட்டு போன ஒரு செய்தியே நம்மளால் அதை மாற்ற முடியாது. வி ஷுட் வெயிட் ஃபார் அப் டு 7 10 நாள் வரைக்கும் காத்துட்ருக்கணும். அப்போ தான் வந்து சேரும். ஏன்னா மறுபடியும் வரப்போகிறது. இப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னொரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு. அதுபோல் அவங்களுக்கும் அந்த வார்த்தைகள் பொருந்தும். நம்ம வீட்டில் எதுவும் விட்டுட்டு போயிட்டாங்களான்னா அடுத்த முறை நாம் அவங்கள போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொண்டு விட்டுடலாம். இதை ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு சில வேலையெல்லாம் செய்ய முடியுமா? இல்லை. காலையில் நம்ம சரியாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, அதனால் லஞ்சு சாப்பிடும்போது ஒரு 2 கவளம் அதிகமாக சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம். அதுக்கு பதில் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது 2 தோசைக்கு பதில் 6 தோசை சாப்பிட முடியுமா? சாத்தியமே இல்லை. எது விட்டு போச்சோ விட்டு போனது விடுபட்டது தான். தட் கேனாட் யூ கேன் காம்பன்சேட் இட். ஒரு வேளை இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடலாம், லஞ்சில் நம்மளுக்கு தேவைப்பட்டதை இன்னும் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் விட்டு போச்சுன்னா லஞ்சு டைமுக்கு முன்னாடியே we can take 1 or 2 ஃப்ரூட்ஸ், ஒரு பனானாவோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு
எக்ஸ்ட்ராவாக ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தை காம்பன்சேட் பண்ணலாமே தவிர விட்டு போன அதே தோசையை அடுத்த நாளைக்கு எடுக்க முடியாது. தினம் 2 தோசை பிரேக்ஃபாஸ்ட் போகிறோன்னா அதோடு தான் முடியும். இது எப்படி இந்த அனக்டோட்டு சாதாரண விஷயமோ அதுபோல் சென்று போல வயது காலங்களில் எது விஷயம் நம்ம சரியாக செய்யாத விட்டோமோ அதை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதையே இப்போ செய்ய முடியாது. அந்த தவறுகள் மீண்டும் நிகழாவண்ணம் நம்மளை என்ன பண்ணிக்கலாம், சுதாரிச்சிக்க முடியும். அதனால் அது என்ன ஆகும், தொடர்ந்து அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால நேகிங் தாட் மே லைக்லி டு கெட் இன் டு யூ தட் என்ன இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கூட போயிடுச்சுன்னு சொன்னால் அது டிப்ரெஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். அப்புறம் எது ஒன்று நடக்கும், எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடும். ஏன்னா பழைய விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம். பழசு அதுக்கு பிடிக்கல, போன வாரம் என்னை கோச்சு விட்டாங்க, அதுக்கு முந்தின வாரம் என்னை பார்த்து தப்பாக பேசினாங்க, அதுக்கு முந்தின வாரம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போக்கினாங்க, அந்த இருக்கிற கபோர்டோட லாக்கரோட சாவியை தொலைச்சிட்டாங்க, அப்புறம் தேடி எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சென்று போன செய்திகளுக்கு இப்பொழுது எந்த முக்கியத்துவம் இல்லை. இப்போ தான் சாவி கிடச்சிட்டு இல்லை, அந்த 2 நாள் போட்டு காட்டா என்ன, இன்னிலேருந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். யூ கேன் ஓப்பன் யுவர் கபோர்டு, மேக் யூஸ் ஆஃப் யுவர் ட்ரெஸ்ஸஸ் விச் இஸ் பின் அக்குமுலேட்டட் தேர், யூ கேன் டேக் இட் அப். அப்படி தான் நினச்சிடணும். அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, அன்றாட வாழ்வில் என்ன நிகழ்வுகள் கிடைக்கின்றதோ, எதுபோல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளும் நாம் எதிர்கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு தன்னை என்ன பண்ணோம், தயார்படுத்தி கொள்வது என்ன பண்ணோம், சோஷியலைசேஷனில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அது வீட்டுக்குள்ளே சோஷியலைசேஷன் கமன்சஸ் அட் தி டோர் ஸ்டெப், நம்ம வீட்டு வாசலில். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்கிற மாதிரி சோஷியலைசேஷன் பிகின்ஸ் அட் ஹோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது இன்னும் அது என்ன பண்ணோம், விரிந்து பறந்து எமோஷ்னலி ஸ்டேபிள் அப்படின்ற ஸ்டேபிள் இன்டராக்ஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம நிறைய பேரோட பழகணும். நிறைய பேரோட பழகும்போது யாரோட எப்படி பழகிறோமோ அதற்கு தகுந்தா போல் கான்வர்சேஷனை, அந்த பழகிற விதம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அதுக்கு தகுந்த மாதிரி நடை உடை பாவனைகளை சிறப்பு செய்து கொள்வது, இவை எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவையும் என்ன பண்ணணும், அனைத்தும் அதுபோலவே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டது. இதில் என்ன இல்லை, மாற்று கருத்து இல்லை, எல்லாருக்கும் அது ஏற்புடையது தான். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது சோஷியலைசேஷன் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு கூட்டிகிட்டு போகும். அப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு இதே போல் இருக்குமா, போன வருஷத்தில் நவம்பர் மாதத்தில் இதெல்லாம் செய்தோம், இந்த வாட்டி இதை செய்கிறோம், கேன் வி கண்டினியூ திஸ் சேம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக யோசித்து நம்ம ஒரு ஆகனைசிங் மைண்டு, அது செய்யலாமான்னு ஒரு பரபரப்பு, ஒரு என்ன தெரியுமா, கன்சிஸ்டன்சி ஆஃப் இல்லாத ஒரு பிஹேவியரை வெளிக்காட்டுறது, இல்லை எப்போவுமே ஒரு நேகிங் தாட்டு, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் முடியுமான்னு யோசிக்கிறது. அதை காட்டிலும் லிவ் ஃபார் டுடே, யூ பிளான் ஃபார் டுடே, யூ கண்டினியூ திஸ் ஃபார் டுமாரோ. ஒரு நாளைக்கு நேற்று செய்யாததை விட்டதை இன்றைக்கி செய்வோம், இன்றைக்கி செய்து கொண்டு இருப்போம், விட்டு போனது ரெசிடியூவை இட்ஸ் இஸ் பாசிபிள் வி கேன் டேக் இட் ஃபார் டுமாரோ. அதர்வைஸ் நாளைய நிகழ்வுகளை நாளை காலை உதயம் பொழுது பார்த்துக்கலாம், சூரியன் உதிக்கும் பொழுது பார்த்துக்கலாம். அதனால் என்ன பண்ண முடியாது, நாளைக்கே செய்யறதுக்கு தான் சரிப்பட்டுக்கணுமே தவிர அடுத்த வருடம் வரைக்கும் அதை காத்துட்ருக்க முடியுமா, சாத்தியமே இல்லை. அதனால் அது என்ன பண்ணாது, நம்மளுக்கு இந்த ஆகனைசிங் மைண்ட் செட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கூட்டிகிட்டு வராது. ஏன்னா நடக்க முடியாதா, ஹூ வில் சப்போர்ட் அஸ். எப்போவுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, கடவுள் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆம்னிபொட்டன்ட் ரெண்டுமே எல்லா இடத்திலும் இருப்பதற்கு என்ன, சர்வ வல்லமை புரிந்தவர், எங்கேயும் இருக்கிறவர் என்ன, சர்வ வியாபி. அதனால் கடவுள் தான் நம்மளுக்கு துணைக்கு இருப்பார். எல்லா வேலைகளும் தொடர்ந்து செய்வதற்கும், சீராகவும் சிறப்பாகவும் மேன்மை பொருந்தியதாகவும் செய்வதற்கு நம்மளுக்கு துணை யார், சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் மட்டுமே துணை. அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் என்ன செய்வோம்னு இன்றைக்கே பிளான் பண்ணாமல், தேர் ஆர் சர்டன் திங்ஸ், ஒரு பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் டெபாசிட் மெச்சூர் ஆகும். நம்ம உயிரோடு இருந்தாலும் ஆகும், இல்லை காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் கூட அது மெச்சூர் ஆகும். அது எப்படி இயற்கையாக தானாக தொடர்ந்து ஒன்று போல் நிகழக்கூடியதுக்காக நாம் ஒன்றும் நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம். இட் வில் டூ ஆன் இட்ஸ் ஓன், இட் வில் மெச்சூர் ஆன் இட்ஸ் ஓன். அது எப்படி ஒரு பேங்க்கில் இருக்கிற ஆர்ஐபிக்கு தான் அந்த வார்த்தை இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இட் வில் மெச்சூர் ஆன் இட்ஸ் ஓன். இட் வில் என்ன எக்ஸ்போனன்ட் இருக்கே, அந்த ஒரு 2 to the power of 4, 8 to the power of 10 அப்படிலாம் சொல்கிறோமே, அதுபோல் அந்த எக்ஸ்போனன்ஷியல் அளவில் தானாக அது மெச்சூர் ஆகிடும். அதற்கு நம்மளுடைய முயற்சி எதுவுமே தேவையில்லை, அமைதியாக நம்ம தொழிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே அது போகிறோம். அதனால் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் எதெல்லாம் சிறப்பாக நடக்கின்றதோ அதை நாம் என்ன பண்ணோம், சரியான பர்ஸ்பெக்டிவில் ஏற்றுக்க பழகினாலே அந்த இன்டராக்ஷன் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும்.
சில நேரத்தில் எதிர்பாராத விதமாக சில பேர் பேசுவாங்க தான், நமக்கு தெரியப்பட்டவங்க தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். இருந்தாலும் தே வில் யூஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபியூ ஹார்ட்ஸ் வேர்ட்ஸ். அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப வூண்டிங்காக இருக்கும். சிலப்போ மெனி டைம்ஸ் we can என்ன பண்ணலாம், brush it aside. நாட் ஓன்லி இன் மெனி மஸ்ட், ஆல்மோஸ்ட் எல்லா நேரத்திலுமே we can brush it aside. அது மாதிரி கடுமையான வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு சாதாரண இன்டராக்ஷனுக்கு நம்ம தயார் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும், மனம் ஏன்னா இருகாது, லேசாக அப்படி காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இனிமையான உணர்வுகளே அது பெற்றுத்தரும். எப்பொழுது மனசில் பாரங்கள் இருக்கலை, எந்த உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, அமைதியாக இருக்கிறோமோ சொன்னால், அந்த அமைதியாக இருக்கிறது எளிமையான எண்ண ஓட்டங்களுக்கும் இனிமையான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொள்வதற்கும் அந்த எண்ண ஓட்டங்களில் என்ன ஒரு தொய்வு இல்லாமல் செல்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். வரப்போகிற பதிவில் இன்னும் விளக்கமாக சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.